சாதாரணமாக தூங்கும்போது கனவுகள் வருது. அது கனவுகள்ன்றது நம்ம நினைவுகளோட தொடர்ச்சியா, நம்ம ஒரு கனவு காண்றோம், ஏதோ ஒண்ணு நடக்கிற மாரி, இப்படி நடக்கிற மாரி, ஏதோ ஒரு சம்பவம் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. சில பேர் சொல்றாங்க, கனவு எனக்கு பளிச்சுது அப்படின்றாங்க. கனவு வந்து பலிக்குமா உண்மையிலே? 4 விதமான கனவு இருக்குது கனவுல. மெஜாரிட்டி எல்லாமே 99% கனவு எல்லாமே முக்கியமா மனிதனுடைய மனநிலை ஒரு கூர்மை இல்லாமல், ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் நடக்குது. எது பார்த்தாலும் ஆசைப்படுது, என்னென்னமோ நடக்குது சும்மா. இது எல்லாமே ஒரு ஒரு ரியாக்ஷனாக நைட்டில் நடந்தே இருக்குது. அது 90% மேலே எல்லாமே இந்த மாதிரி கனவு தான். சும்மா ஏதோ அர்த்தம் இல்லாமல் காலையில் நடந்திருக்குது. அது விசித்திரமாக இன்னொரு விதமாக ஒரு ரிஃப்ளெக்ஷனாக நடக்குது. மனம் ரொம்ப ஒரு கண்ணாடி மாதிரி நேராக இப்படி இருந்தால் எப்படி இருக்குதோ அப்படியே தெரியுது. இப்படி கொஞ்சம் கண்ணாடி ஒரு சமநிலை இல்லாமல் இருந்தால் எப்படி தெரியும் நமக்கு? நம்ம முகமே பார்த்தா ஏதோ விரும்ப தெரியும். இது அப்படி தான். அந்த மாதிரி இருக்கிறதுனால மனம் எப்படியோ கனவு வருது. ஒருத்தருக்கு ஒரு விதமாக ஒருத்தருக்கு எப்பவுமே ஒரு இனிப்பான கனவு வருது, இன்னொருத்தருக்கு பயங்கரமான கனவு வருது, ஒரு அசிங்கமான கனவு வருது. அவரோட மனத்து தன்மை எப்படி இருக்குதோ அப்படி நடந்துக்குது. இன்னொரு கனவு என்னன்னா, எது நாம் அப்போன்னு நினைக்கிறோம், இது எல்லாமே நம்ம காரணருடைய செயல். இந்த காரணர் தாண்டி இன்னொரு மனம் இருக்குது. இதுக்கு நம்ம ஏதோ சப்கான்ஷியஸ் சொல்லிக்கணும். அதில் ஒரு தடவை என்ன ஆகும்னா, அதில் நடக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, நாளைக்கு நடக்கிறது இப்போவே இருக்குது. அதில் என்னத்துக்குன்னா, நாளைக்கு எனக்குன்றது நம்ம கற்பனை. இது விஞ்ஞானத்துலேயும் இப்போ பண்ணுறாங்க. சயின்ஸு டைமு ஸ்பேஸ்ன்றது நாம் உருவாக்குற தன்மை. அது உண்மையாக அப்படி இருக்கிற மாதிரி இல்லை. அது நாம் இழுத்து முடியும், இல்லை கம்மி பண்ணிக்க முடியும். எது ஒருத்தர் அனுபவத்தில் 100 வருஷமாக இருக்கிறதோ இன்னொருத்தர் அனுபவத்தில் ஒரு க்ஷணமாக பண்ணிக்க முடியும். இது என் வாழ்க்கையிலே பல தடவை நடந்திருக்கு. இப்போ நான் கண்ண மூடி உட்காந்து நான் 10 நிமிஷம் நினச்சி கண் திறந்து பார்க்குறேன், 3 நாள் போயிடுச்சு. மித்தவங்க இல்லை ஏதோ அதிசயம்னு பார்க்குறாங்க. நான் 10 நிமிஷம் தான் உட்காந்தேன் என்னோடய அனுபவத்தில். அவர் அனுபவத்தில் 3 நாள் போயிடுச்சு. இது நேரம்ன்றது எல்லார் அனுபவத்தில் ஒரே விதமாக இல்லை. இதனால நாளைன்றது இப்போவே நடக்குது ஏதோ ஒரு மனத்தில் ஒரு பாகத்தில். அது கூட தொடர்பு வந்துருச்சுன்னா உங்கள் கனவுல நடந்தது நாளைக்கு பார்த்தா அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு தன்மை என்னன்னா, கனவுன்றது உண்மைன்றது இது ரெண்டுக்கு. இப்போ நீங்கள் சினிமா பண்ணுறவங்க, உங்களுக்கு இது நல்லா தெரியும். நீங்கள் மனத்தில் நினச்சது ஃபிலிமில் எடுத்துட்டீங்க, அங்கே போட்டிங்க. அங்கே போட்டால் அது 2 டைமென்ஷனல் தான். அந்த இருட்டு ரூமில் போய் உட்கார வச்சு காட்டினீங்கன்னா, வாழ்க்கையில் தொடாத விஷயம் எல்லாமே அவருக்கு அதுக்கு மேலே பெருசாக தொடுது. உண்மையில் இருக்கிற 3 டைமென்ஷனலாக இருக்கிறது கூட அந்த அளவுக்கு தொடலை அவருக்கு. இந்த 2 டைமென்ஷனல் அங்கே போனால் அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே யார் ஆக்டர் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே இருக்கிறது வெளிச்சி சவுண்டு மட்டும்தான். சவுண்ட் அண்ட் லைட் தானே ப்ளே, வேற ஒன்றும் இல்லை. அது பார்த்துட்டு உண்மைக்கு மேலே இப்போ மனத்தில் பதிச்சுக்குதா இல்லையா மக்களுக்கு? அதனால தான் சினிமா பாப்புலர். அந்த இருட்டு ரூம் ஒன்று எடுத்துட்டா உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா? இருட்டுனால தான் நடக்குது. இப்போ இந்த கனவுக்கு உண்மைக்கு ஒன்றும் வித்தியாசமே இல்லை. அந்த 3 மணி நேரம் சினிமாவில் உட்காந்தாங்கன்னா உண்மையாகவே இருக்கும். அதுலேயே சிரிப்பாங்க, அதுலேயே அழுவாங்க, அதுலேயே எல்லாமே உணர்ந்துடுவாங்க. வாழ்க்கையில் உணராதது எல்லாமே சினிமாவில் உணர்ந்துட்டாங்க. இந்த மனத்தில் நாம் ஏதோ ஒன்று உருவாக்கி அதுக்கு நம்ம உயிர் சக்தி, அந்த இமேஜை நம்ம மனத்தில் என்ன உருவாக்குறோம் அந்த இமேஜுக்கு நம்ம உயிர் சக்தி அதில் சேர்த்த முடியும்னா அது உண்மையாக ஏற்படும் நம்ம வாழ்க்கையில். இதுக்கு தான் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது நான் ஒரு ரூபம் என் மனத்தில் உருவாக்கிட்டு இதுக்கு உயிர் சக்தி கொடுப்போம். இதுக்கு உயிர் சக்தி கொடுத்தா அது உண்மையாக இங்கே நிற்கும். இப்போ ஒரு விதமாக பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கு எல்லாமே அப்படி தான் நிற்குது. நம்ம மனத்தில் உருவாக்கணும், அதுக்கு நாம் இங்கே ஃபிசிக்கலாக கட்டிட்டோம். அப்படி ஃபிசிக்கலாக கட்டாமே நாம் அதுக்கு உயிர் சக்தி மட்டும் கொடுத்தா அதே உண்மையாயிடும். இப்போ அதுக்கு தான் இது கான்செக்ரேஷன் சொல்லுவோம். இங்கே எல்லாம் உருவாக்குறது அப்படி தான். ஏதோ ஒரு ரூபம் பண்ணி அதுக்கு சக்தி கொடுக்குறது. கனவுல இந்த மாதிரி ஒரு தன்மை கூட இருக்குது. இப்போ இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த ராமகிருஷ்ணர் காளி கூப்பிட்டா வர்றாங்க, அவருக்கு சாப்பாடெல்லாம் ஊற்றுறாங்க, அவர் சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னு எல்லாமே. இது மித்தவங்க என்னென்னமோ நினைக்கலாம், ஆனால் அவர் அங்கே இருக்கிறப்ப அது உண்மைதான். என்னத்துக்குன்னா இந்த ரூபத்துக்கு அவர் சாப்பாடு ஊற்றுனாங்க, அது சாப்பிட்டது. மித்தவங்க கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய அனுபவத்தில் அது 100% உண்மை. இது நான் உறுதியாக சொல்ல முடியும். என்னதுக்குன்னு என் வாழ்க்கையில் இது உண்மை.
இது 4வது கனவு. இது சாமானியமாக மக்கள் இது உணர்ந்திருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது 99% அந்த முதலாவது கனவு தான். சும்மா டிஸ்டர்ப்டு மைண்ட்ஸ், டிஸ்டார்டட் மைண்ட்ஸ் சிம்பிளி பிளேயிங் அப். நான் கனவு பார்த்து எவ்வளவோ வருஷம் ஆயிடுச்சு. நான் இப்படி படுத்தா அவ்வளோதான், கல் மாதிரி தான் நான். அதனால தான் ஒரு 3 மணி நேரம் தூங்கினா முடிஞ்சு போச்சு. என்னத்துக்கு நான் லைட் ஆஃப் பண்ண மாதிரி டக்குன்னு ஆஃப் பண்ணால் முடிஞ்சு போச்சு. தூக்கம்னா அப்படி தானே இருக்கணும். கண்ணு மூடினது என்னத்துக்கு? உலகம் வெளியே வைக்கிறதுக்கு தானே. கண்ணு மூடி உலகம் பார்த்தா என்ன பிரயோஜனம்?